ஒரு சிறிய கிராமத்தின் எல்லையில் ஒரு பழமையான ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்தின் நிழலில் தினமும் அமர்ந்து இனிமையான புல்லாங்குழல் வாசிப்பான் அருண் என்ற சிறுவன். இயற்கையையும் உயிரினங்களையும் நேசித்த அவனுக்கு ஒருநாள் காயமடைந்த சிறகுடன் தவித்துக் கொண்டிருந்த ஒரு சிறிய குருவி நண்பனாக கிடைத்தது. அந்த குருவியை பார்த்த அருணின் மனம் இறங்கியது. அவன் அதற்கு உணவு அளித்து அன்புடன் பராமரித்து மீண்டும் பறக்கும் நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுத்தான். நாட்கள் கடந்தன, ஆண்டுகள் உருண்டோடின. அந்தச் சிறுவன் வளர்ந்து அதே கிராமத்தில் அன்பும் அறிவும் நிறைந்த ஆசிரியராக மாறினான். ஆனால் தனது சிறிய குருவி நண்பனுடனான பாசத்தை அவன் ஒருபோதும் மறக்கவில்லை. ஒருநாள் அந்த கிராமத்தை ஒரு பயங்கரமான புயல் தாக்கியது. பலத்த மழையால் வெள்ளம் ஏற்பட்டது. மக்கள் உதவிக்காக காத்திருந்தனர். அப்போது வானத்தில் பறந்த பறவைகள் மீட்புப் படையினருக்கு சரியான பாதையை காட்டி மக்களை காப்பாற்ற உதவின. அந்த பறவைகள் கூட்டத்தில் அருணின் பழைய நண்பனான அந்த சிறிய குருவியும் இருந்தது. அதை பார்த்த அருணின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. சிறுவயதில் தான் செய்த ஒரு சிறிய அன்பான செயல் பல ஆண்டுகள் கழித்து ஒரு பெரிய நன்மையாக திரும்பி வந்ததை அவன் உணர்ந்தான். அந்த நாள் முதல் அந்த கிராம மக்கள் அனைவரும் ஒரு பெரிய உண்மையை கற்றுக்கொண்டனர். நாம் பிறருக்கு கொடுக்கும் அன்பும் கருணையும் ஒருபோதும் மறைந்து போகாது. அது ஒரு நாள் அழகான வடிவில் நம்மிடமே திரும்பி வரும். वीडियोस बनाने हैं फिल्मोरा है ना।